اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا واغسل حوبتنا، وأجب دعوتنا وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخيمة صدورنا. أيها الإخوة والأخوات، نحن بفضل الله تعالى وصلنا إلى الدرس 81. نحن في الوحدة 9، الدرس 81، الكتابة. في هذا الدرس سنتدرب على مهارة الكتابة. في التدريب الأول صل بين الحروف، وهنا حروف، وهذه الحروف نصل بينها حتى تصبح كلمة كما في المثال. இங்க சில ஹர்ஃபுகள் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. அந்த ஹர்ஃபுகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இணைக்க போகிறோம். இணைத்து அதன் மூலமாக ஒரு கலிமாவை உருவாக்க போகிறோம். சரி, ரைட். அப்போ மீம், ஐன், ஜீம், மீம், முஅஜம், இதே மாதிரி இங்கே பல கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க. முதலாவது யார் சொல்றீங்க? ஜாஸ்மின் பஷீர். பாரிஷா. தஃப்தர். தஃப்தருன். ரெண்டாவது ரமதான் ஃபாத்திமா. طيب, அடுத்தது யாரு? ஜாஸ்மின் பஷீர். சொல்லுங்க. கலம். இர்ஃபான். قلم. மூணாவது قميص. قميص. نعم. الرابع من يجيب؟ فيروسي. அடுத்தது ஜெனோஃபர். ثوب. نعم. அடுத்தது بصل. ساجدة. نعم. سكر. لا. வேற யார் சொல்றீங்க? ஆறாவது யாசிதா. யாசிதா. சுக்கர். 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 طيب, நாங்க படிச்ச சொற்கள் தான், நாங்க மேல படிச்ச சொற்கள். சக்கர் நுன்றிக்குதானே, அது இல்லைங்க. طيب, التدريب الثاني رتب الحروف كما ثم صل بينها. ஹர்ஃபுகளை இங்க தர்த்தீப் இல்லாம தந்திருக்கிறாங்க. முதல்ல நீங்க தர்த்தீப் பண்ணணும், அதுக்கு பிறகு அதை என்ன செய்யணும்? ஒன்றிணைக்கணும். அப்போ ஜீம், தால், ஜீம், அலிஃப், அதை உண்டு எப்படி தர்த்தீப் பண்ணிக்கிறாங்க? தால், ஜீம், அலிஃப், ஜீம் என்ன? தஜாஜ். ரைட். யாருக்கு சொல்லலாம் முதலாவது? சொல்லுங்க சமீமா. ஹலீப். ஹலீப். الثاني ரெண்டாவது யார்? فوزية. فوزية. ينفح. ரெண்டாவது இல்ல, வேற யாருக்கு சொல்லலாம்? بنازر. சைரோசி. نحيف. 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 மூணாவது ثالث யார் வரீங்க? யாருக்கு சொல்லலாம்? பர்வீன் உஸ்தாத். பர்வீன். கசீருன். என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. கசீருன். கசீரா. கசீருன். ரைட். கசீர். நாலாவது யார் சொல்றீங்க? ஷெரீன் உஸ்தாத். ஷெரீன். ஷெரீன். உர்ஸ். உருஸ். உருஸ் அல்லது அருஸ். طيب, அஞ்சாவது யார் சொல்றீங்க? جوانا. ஜுவானா. سكين. سكين சொல்லலாம். வேற ஹைரோனிஸ் என்ன சொல்ல பாத்தீங்க? يسكن.
يسكن يسكنون சொல்லலாம் بنازل ஓகே بنازل பெனாசிர் பெனாசிரன் என்ன சொல்லுங்க يكنس யக்குனுஸ் பாடத்துல முன்னக்கு வந்தது யக்குனுஸ் தானே யக்குனுஸ் طيب நீங்க சொன்னதுகளும் பிழை இல்லை முன்னர் சொன்னது ரைட் அடுத்தது யார் வரீங்க فارشة ثلاثة فارشة ذهبت ذهبت அல்ல ذهبت அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா ذهبتي طيب تذهب تذهب சொல்லலாம் تذهب ரைட் அடுத்ததுக்கு நான் போவோம் التدريب الثالث اكتب الكلمات تحت الصور كما في المثال மிசால்ல தந்திருக்கிற மாதிரி இங்கே உள்ள கலிமாக்களை நாங்கள் இந்த இடைவெளிகளில் சூறாக்களுக்கு கீழே எழுதணும் முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது கமீஸ் ரைட் அடுத்த கலிமாக்கள் யார் சொல்றீங்க فهميدة ஃபஹமீதா قمصان கும்சான் முஹம்மத் அடுத்தது ثوب சௌபுன் நாம் அடுத்தது யார் வரீங்க أم صفا முசஃபா أثواب அஸ்வாப் ரைட் அடுத்தது இந்த பக்கம் யார் வரீங்க جنوفر أستاذ ஜனஃபர் أطباق அத்துபாக் அடுத்தது யார் வரீங்க جوانا ஃபாரிஷா طبق طبق அடுத்தது فريدة فاطمة சொல்றோம் உஸ்தாத். ஃபரீதா ஃபாத்திமா طفل அடுத்தது லாஸ்ட் جوانا زاوية ஜோனா الأطفال الطفال طيب இது இலகுவானது நாங்கள் இன்ஷால்லா குயிக்காக முடிப்போம் நாங்கள் ஏற்கனவே ரைட் التدريب الرابع صل بين كل كلمتين لتصبح تعبيرا كما في المثال مثال இருப்பதை போல ஒரு தாபீராக ஒரு வார்த்தை பிரயோகமாக நீங்கள் இதை என்ன செய்யணும் மாற்றணும் ரைட் ரெண்டு கலிமாவை மிதச்சு ஒரு வார்த்தை பிரயோகமாக மாறுவதற்காக இணைக்கணும் இங்கே இணைச்சு காட்டிருக்கிறான் முதலாவது மின் ஃபதுலிக்ங்கிறது ஒரு தாபீர் வார்த்தை பிரயோகம் ரைட் இரண்டாவது யார் வரீங்க فيروز أستاذ ஃபைரூசி هي خدمة ஐய ஹித்மா மூணாவது ثالث مسكية نسكية علبة ملح علبة ملح الرابع ياسمين بشير أستاذ طبقوا بيض طبقوا بيض طيب فارس أنجاده كتاب القراءة كتاب القراءة نعم السادس من أم صفا أم صفا معجم العربي فريدة فاطمة شو الله المعجم العربي المعجم العربي اللي இருக்குதானே المعجم العربي عربي معجم ரைட் معجم العربي என்ற அர்த்தம் எப்படி ஆயிடும் அரபியுடைய மோஜம் ஒரு அரபியிட மோஜம் என்ற அர்த்தம் ஆயிடும் அல் மோஜமுல் அரபி என்ற அரபியான மோஜம் அரபு மொழியில் இல்ல மோஜம் ரைட் இல்லாட்டி முதாஃபிலையா மாத்திட்டீங்கன்னா அல் அரபி என்ற அரபிக்காரன் ஆயிடும் மோஜமுல் அரபி அரபிக்காரனுடைய மோஜம் அப்படி அல்ல அல் மோஜமுல் அரபி அரபியான மோஜம் அதாவது அரபு மொழியிலான மோஜம் طيب التدريب الخامس رتب الكلمات لتصبح جملة كما في المثال இங்க கலிமாக்களை தர்த்தீப் பண்ணி ஒரு ஜும்லாவை என்ன செய்யணும் உருவாக்கணும் இங்க தர்த்தீப் இல்லாம இருக்குது ரைட் பாருங்க அல் கிராஅத்தி ஹாதா கிதாப் ஒன்று இருக்குது அப்ப ஹாதா கிதாபுல் கிராஅ هذا كتاب القراءة طيب الأول من يجيب جوانا جوانا أريد علبة الملح علبة الملح فيروسي أريد علبة الملح علبة الملح علبة الحركة تشركان يعني مفعول به هذا أريد علبة الملح طيب الثاني من يجيب سميمة بانو سميمة بانو ماذا تريدين أيضا ماذا تريدين أيضا الثالث ஆண்கள் யார் சொல்ல போறீங்க மூன்றாவது
رسمي أستاذ. رسمي. هذا قسم القمصان. نعم هذا قسم القمصان. طيب الرابع யார் சொல்றீங்க சொல்லுங்க فارسة لدينا சொல்லுங்க فارسة لدينا أثواب أسواق جميلة. نعم لدينا أثواب جميلة. ரைட் ஃபௌசி அடுத்தது அஞ்சாவது. أريد ثوبا أبيض. ثوبا أريد ثوب الأبيض. نعم أريد الثوب الأبيض. أريد الثوب الأبيض. نعم الآن ننتقل إلى التدريب السادس. املأ الفراغ مما بين القوسين كما في المثال. என்ன சொல்லியிருக்கிறாங்க பைனல் கௌசைன் இரண்டு அந்த அடைப்புக்குறிக்குள்ள உள்ளதை என்ன செய்யணும் நாங்கள் தெரிவு செய்யணும். அதை வச்சு அதிலிருந்து எடுத்து இம்லா ஃபராக் இடைவெளியை இம்லா நிரப்பு. ரைட் உதாரணத்தில் மாதிரி ஹாதா கிதாபுல் கிராஅ. ஹாதா கிதாபுல் கிராஅ. இங்கே ரெண்டு சொல் தந்திருக்கிறாங்க. கிராஅ தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹாதா கிதாபுல் கிராஅ. طيب யார் அது மைக் போட்டு வச்சிருக்கீங்க ஆஃப் பண்ணுங்க. ஒழுங்கா பார்க்கணும். இந்த படம் பெரிய ரைட் மைக் ஆஃப் பண்ணியாச்சு. பண்ண முடியாது பிறகு. சரி முதலாவது யார் வாரீங்க பாரிஷா. القميص ب20 دينار. இன்னொரு சிஸ்டர் சொன்னீங்க ஜஸ்மின் பஷீர். القميص ب20 دينارا. القميص ب20 دينارا. دينار இல்லை தானே எனக்கு தெரியும். 20 30 இதுக்கு பிறகு நாம் அதூது கொண்டு வரும் பொழுது அது நஸ்பு செய்யப்பட்ட தான் கொண்டு வரணும். தீனாரன் கிதாபன் சௌபன் அப்படி நஸ்பு செய்யப்பட்டதாக கொண்டு வரணும். அதாவது 11ல இருந்து எத்தனை வரையில 99 வரையில 100ல மாறிடும். ரைட் அப்ப القميص ب20 دينارا. طيب الثاني من يجيب؟ إبراهيم أستاذ. جنوفر يا برادر உங்களோட பேரு إبراهيم சொல்லுங்க إبراهيم. هذا هو القميص الأزرق. طيب هذا هو القميص الأزرق. نعم هذا هو القميص الأزرق. نعم الثالث خير نساء. அடுத்தது أم أحمد. لدي 80 ريالا. لدي 80 ريالا. لدي 80 ريالا. نعم أم أحمد. أوكي. أدرس في كلية الطب. نعم أدرس في كلية الطب. أدرس في كلية الطب. نعم الخامس من يجيب؟ رسمي أستاذ. رسمي. الاختبارات في شهر رمضان. نعم الاختبارات في شهر رمضان. ரைட் வேற யார் சொல்றேன்னு சொன்னீங்க جوانا أستاذ. ஜுவானா வாசிங்க பாப்போம் திரும்ப. الاختبارات في شهر رمضان. طيب வேற யார் சொல்றேன்னு சொன்னீங்க زمرود. أستاذ الاختبارات في شهر رمضان. ரைட் ஜெனோஃபர். الاختبارات في شهر رمضان. طيب இவங்க جوانا சொன்னதுல أستاذ. ஜுவானா திரும்ப சொல்ல போறீங்களா சொல்லுங்க. الاختبارات في شهر رمضان. என்ன வித்தியாசம் லாம் தான் வந்து சொல்லணும் உஸ்தாத். லீ போட்டு. இஃப்திபார்ல இருக்கிற அந்த ஹம்சத்து வசூல் அதனால அலிஹ் தான் நாங்கள் சொல்லணும். அந்த ஹம்சா விழுந்துடும். அந்த ஹம்சா
விழுந்துரும். அப்ப அல் இஹ்திபார்னு தான் அடிப்படையில் இருக்கும். இருந்தாலுமே அல் இஹ்திபார்ன்றதுல வர அந்த ஹம்சா ஹம்சத்து வசூல் அந்த ஹம்சா விழுந்தா நாங்க முதலாவது வைக்கிற லாமுக்கு கஸ்ரா சேரும். அல் இஹ்திபாராத்து في شهر رمضان الاختبارات في شهر رمضان. طيب التدريب السابع انسخ. நஸ்க் பண்ணணும். இது நீங்க காப்பியில் இதே மாதிரி பார்த்து எழுதணும் தானே. أزرق أحمر أصفر. التدريب الثامن ضع علامة الخطأ على الكلمة التي كتبت خطأ ثم اكتبها صحيحة كما في المثال. பிழை எழுதப்பட்டதை நீங்க பிழை அடையாளம் விட்டுட்டு சரியாக அதை எழுதணும். பிழையாக எழுதப்பட்டுள்ளதை சரியாக நீங்க எழுதணும். இது நீங்க உங்களோட பயிற்சியில நீங்க செய்யுங்க. ரைட். முதலாவது எது பிழை எழுதப்பட்டு யார் சொல்றீங்க? إبراهيم تفضل. இப்ராஹிம் தஃபத்தல். என்ன பிழை அதுல? சீன் போட்டுருக்காங்க உஸ்தாத். பாது பதிரா. சாது. சாது போட்டிருக்கிறாங்க இல்லையா? என்ன போட்டிருக்கிறாங்க? نعم أستاذ. صاد. طيب الثاني يا பாரிஷா உஸ்தாத். ظريفة. فارشة. சலாத் அந்த செகண்ட் இருக்குல்ல உஸ்தாத், அது தப்பா இருக்கு. طيب ظريفة مناد. شمال. شمال. طيب نالاوذي الرابع من يجيب؟ فيروسي أستاذ. فيروسي. قواعد أن قاف أستاذ كاف نعم بوترك. قواعد. نعم. الخامس من يجيب؟ நுஸ்கியா نسكيا. மில்ஹா சேர்ந்து வரணும் மீம். ملح. نعم أحسنت. التدريب التاسع ساعد زميلك في الكتاب في كتابة الكلمة الصحيحة. சரியான கலிமா எழுதுறதுக்கு உங்களோட ஜமீலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்களா? தேர்ட் ஒன்க்கு வந்து சீன் வருமா உஸ்தாத்? தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் எப்படி உஸ்தாத் வரும்? இதுலையா? ஆமா உஸ்தாத். அதுல ஷிமால். மீமுக்கு பிறகு என்ன வரும்? யா அலிஃப் வரும். வரும். ألف அலிஃப் خمسة. வரும். அலிஃப் வரும். ஷிமால். ஓகே. யமீன் ஷிமால். طيب கடைசியில இந்த சுக்கூன் இப்படி வைக்கிறது இல்ல. ஷிமால் என்ற ஷிமாலுன் என்றதுதான் அது சுக்கூன் பில. ரைட். طيب மிசால் பாருங்க. என்ன தந்திருக்கிறாங்க? அக்துப் தானே. அக்துபு பில் கிதாப் அவு பில் கலம். அக்துபு பில் கிதாப் அவு பில் கலம். எப்படி சொல்லணும்? அக்துபு பில் கிதாப்னு சொல்லலுமா? முடியாது உஸ்தாத். முடியாது. பில் கலம். கலம் சொல்லணும். பில் கலம் பேனை கொண்டு தான் எழுதணும் தானே. அப்போ உங்களோட ஜமீல் உங்கள்கிட்ட கேட்குறாரு, அக்துபு பில் கிதாபி அவு பில் கலம். கிதாபை கொண்டு எழுதவா பேனையை கொண்டு எழுதவா? நீங்க என்ன சொல்லுவீங்க? தக்துபு பில் கலம். பேனையை கொண்டு எழுதுவா என்று சொல்றீங்க தானே. தக்துபு பில் கலம். அதே மாதிரி நீங்க அடுத்த பயிற்சியில செய்யணும். சரி. அக்துபு பில் கிதாபி அவு பில் கலம். இப்போ நீங்க அவருக்கு உதவி செய்றீங்க. அவர் சொல்லி கொடுக்குறீங்க தக்துபு பில் கலம். பேனை கொண்டு என்ன செய்வாய்? எழுதுவாய். ரைட். இப்போ நீங்க ஒவ்வொன்றும் வாசிச்சுட்டு அதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம். ரைட். அல்ல 2 பேர் வரலாம். ரைட். யார் வாரீங்க? ஜுவானா. ஜுவானா. அடுத்தது யாரு? கன்சில். கன்சில். ரைட். நீங்க 2 பேரும் செய்யுங்க பாப்போம். அக்துபு ஃபில் கிதாபி அவு ஃபில் தஃப்தர். في الدفتر. شمشية ثانية في الدفتر. تكتب دفتر. تكتب في الدفتر. نعم. அடுத்து யாரு? நீங்க திரும்ப மாறி கேளுங்க. சரி. أضع الملح في الشاي أو السكر. ஏன் في الشاي சொன்னீங்க? في الشاي. ஏன் யாவுக்கு ஃபத்தா செஞ்சீங்க? சாரி. என்ன செய்யணும் யாவுக்கு? கஸ்ரா. ஏன்? ஃபீ வந்திருக்கு. ஃபீ வந்திருக்கு. ஹர்ஃபு ஜர்.
ஃபிஷாயி. அடுத்தது என்ன சொன்னீங்க? அவி சுக்கர். ஷூ இல்ல, ஷீன் இல்ல, அது சீன். அது சுக்கர். அவி சுக்கர். அவி சுக்கர். ஏன் அவி என்று சொன்னீங்க? அவ்வாண்டு தானே வரணும், வாவுக்கு சுக்குன் தானே. சாக்கினிங் உஸ்தாத். التقاء الساكنين كان كسر செய்யப்பட்டிருக்கு. ஓகே ரைட். இப்போ பதில் تضع السكر في الشاي. أضع السكر في الشاي. أضع الملح في الشاي أو في السكر. تضع السكر في الشاي. تضع السكر في الشاي. கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. أضع الملح في الشاي أو السكر. மொழிபெயருங்க பாப்போம் எப்படி, யார் வாசிச்சவங்க? சாயாவுல இனிப்பு சர்க்கரை போட வேண்டுமா அல்லது உப்பை போடவா அப்படின்னு கேக்குறாங்க உஸ்தாத். முதல்ல சர்க்கரையா இருக்கு உப்பா? ஃபர்ஸ்ட் உப்பு இருக்குங்க உஸ்தாத். உப்பு. ஆமா. இப்போ சாயில உப்பை போடவா அல்லது சர்க்கரை போடவான்னு கேட்குறான். ததா சுக்கரா ஃபிஷாய். தைப். அடுத்தது யார் வாங்க? ரெண்டு பேரும் வாங்க. பைருனிசா உஸ்தாத். சமீமா பானு உஸ்தாத். சமீமா பானு. நீங்க ரெண்டு பேரும் தான் வரீங்க. ஓகே. أضع السكر في السلطة أو الملح. تضع في تضع تضع في تضع الملح في السلطة. تضع الملح في السلطة. சுக்கரை போடவா மில்ஹ போடவான்னு கேக்குறாங்க இல்லையா? أضع السكر في السلطة أو الملح أو الملح. ஏன் மில்ஹ? இப்ப சமீமா பானு ஏன் மில்ஹன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏன் மில்ஹின்னு சொல்லல? இங்க சலத்தாவுக்கு கசரு தானே இருக்கு, ஜர்ரு தானே இருக்கு. அதே மாதிரி ஏன் மில்ஹுக்கு ஜர்ரு செய்யல? அது மஃபூலும் பிஹி உஸ்தாத். எது மஃபூலும் பிஹி? ததவுக்கு வருது அந்த மில்ஹ வந்து அந்த மஃபூலும் பிஹி வருது. மஃபூல் பிஹி மில்ஹா சுக்கரா? யாரோட மைக் டிஸ்டர்ப் ஆயிருக்கு? ததாங்கும்போது மில்ஹ வந்து இதா இருக்கு. ததாங்கும்போது இங்க வந்து மில்ஹ வந்து மஃபூல் பிஹி வருது உஸ்தாத். ஃபிஸ்ஸலத்தாக்கு. ரைட். இல்ல இங்க இது இல்ல, முன்னால நான் கேக்குறேன். இங்க உள்ள மில்ஹ கேக்குறேன். இங்க மேல உள்ளதா உஸ்தாத்? முதலாவது இருக்கிற ஃபிஸ்ஸலத்தி அவில் மில்ஹவா. அதுக்கு என்ன இராப்னு கேக்குறேன். ஏன் அதுக்கு நஸ்பு செஞ்சிருக்கீங்க? நீங்க சொல்றீங்க மஃபூல் பிஹி. அது ஃபிஸ்ஸலத்தி அவில் மில்ஹ. ஆனா இங்க வந்து தப்பா வருதுன்னு நினைக்கிறேன் உஸ்தாத். இல்லையா? இல்ல வந்து இல்லைன்னா மம்னூ மினஸ் சர்ஃபா இருக்கணும். எனக்கு அது தெரியல உஸ்தாத். ஹைருனிசா சொல்லுங்க. ரைட். உங்களோட சான்ஸ் முடிஞ்சு. ரெண்டு பேரும் தானே வாசிச்சீங்க. ஏன் மில்ஹன்னு நஸ்பு வந்திருக்கு? என்ன சவுண்ட் எல்லாம் போயிட்டு உஸ்தாத் கிளாஸ்ல இருக்கேன் உஸ்தாத், என்னுடைய கிளாஸ்ல. சோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே உஸ்தாத். 5 மணி ஆச்சு. அப்ப நீங்க கலந்து கொண்டிருக்க கூடாது. இல்ல உஸ்தாத், சொல்லவும் கூடாது. ரைட். நிப்பட்டுங்க. நீங்க வேற யார் வரீங்க? பெனாசிர் உஸ்தாத். பெனாசிர் சொல்லுங்க. ரெண்டுமே மஃபூலுன் பிஹி தான உஸ்தாத்? சுக்கர் மில்ஹ் ரெண்டுமே. பரவாயில்ல. வேற யாருக்கு தெரியும்? ஜாஸ்மின் பஷீர் சொல்லுங்க. சுக்கரா மஃபூல் பிஹி உஸ்தாத். அப்ப சுக்கரா மில்ஹான் கேட்டு இருக்காங்க. சோ இது மில்ஹான் கேட்டு இது ரெண்டுமே மஃபூல் பிஹியா தான் உஸ்தாத் இருக்கு. அவங்க சொன்னதுக்கு நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? ஆர் கேட்டிருக்காங்களா உஸ்தாத்? சுகர் ஆர் சால்ட்னு கேட்டிருக்காங்க. சோ அது ரெண்டுமே மஃபூல் பிஹி. போதும். முஹம்மத். அது வந்து அதவு சுக்கர அவில் மில் அதெண்டா தொடர்ந்து வருவது அவு வந்திருக்கு என்று வருது தானே. அதுவா இதுவா என்று வார நேரம் இது மஃபூலுன் பிஹியா வருது. எல்லாருமே ஒரே பதில் தான் சொல்லியிருக்கீங்க. அதாவது மஃபூல் பிஹிட இடத்துல தான் அது இருக்குது. ஆனா சுக்கர் தான் மஃபூல் பிஹி தானே. அதவு சுக்கர அவில் மில்ஹ என்றதானே அது. அதவு சுக்கர அவில் மில்ஹ. அவுன்றது என்ன ஹர்ஃப்? ஹர்ஃபு عطف. عطف. حرف عطف.
அப்ப அது ஹர்ஃப் அத்துஃபாக இருந்தால் அதுக்கு பிறகு வாரது என்ன? மௌத்தூஃப் மாத்தூஃப். மாத்தூஃபோட இராப் எப்படி வரும்? அது அது வரும். அந்த அது தொடர்ந்து மாத்தூஃப் அலைஹிக்கு என்ன இராபோ எதுல நாங்க கொண்டு போய் தத்துப் செய்யறோம்? சலத்தலையா? இல்ல, சுக்கர்ல. சுக்கர்ன்றத மாத்தூஃப் அலைஹி. மாத்தூஃப் அலைஹி மஃபூல் பிஹியா இருக்குது. அப்ப மாத்தூஃப் அலைஹிக்கு என்ன இராபோ அதே இராபை தான் நாங்க இது கொடுக்கணும். மாத்தூஃப் அலைஹிக்கு என்ன இராபா மஃபூல் பிஹின்றதுனால அது நஸ்பு செய்யப்பட்டி. அதனால மில்ஹுக்கு நாங்க நஸ்பு செஞ்சிருக்கிறோம். மில்ஹுக்கு வந்து நாங்க என்ன சொல்லணும்? இராப் கேட்கிறோம். மஃபூல் பிஹின்னு சொல்றோம்ல. மில்ஹ் வந்து மாத்தூஃபுன் அலைஹி அலா மஃபூலின் பிஹி. மஃபூல் பிஹில மாத்தூஃப் செய்யப்பட்டிக்குது. அல்லது சாரி மாத்தூஃபுன் அலா மஃபூலின் அலா மஃபூலின் பிஹின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. மாத்தூஃப் ரைட். மில்ஹங்கிறீங்க மாத்தூஃப். ஏன் அதுக்கு நஸ்பு செஞ்சீங்கன்னா மாத்தூஃப் அலைஹிக்கு நஸ்பு இருக்கு. அதனால நாங்க மாத்தூஃபுக்கும் என்ன செய்யறோம்? நஸ்பு செய்யறோம். மாத்தூஃபுன் அலா சுக்கர அப்படியா உஸ்தாத்? மாத்தூஃபுன் அலா சுக்கர. அலா சுக்கர். ரைட். யார் இப்ப நீங்க கேட்டீங்களா? அடுத்த ஆள் வாங்க. இல்ல உஸ்தாத், நான் என்னுடைய இது இருக்குது உஸ்தாத், நான் என்ன கேட்கலையே. கேளுங்க. நதஉல் குர்ஆன தஹ்தல் கிதாபி அவு ஃபௌகல் கிதாப். ரைட். யார் வாரீங்க? அவங்கள பதில் சொன்னாங்க. நானே பதில் சொல்றீங்க உஸ்தாஸ். மற வந்துட்டீங்களோ? சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கு உஸ்தாஸ். ஓகே. ரெண்டு வேலை செய்யலாம். மா ஜஅல அல்லாஹு லிரஜுலின் ஃபீ மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உடல்ல என்ன செய்யல? ரெண்டு உள்ளத்தை வைக்கல. ரைட். அதனால நீங்க ஒரு வேலை தான் செய்யலாம். ரைட்டா? அப்ப நீங்க அவதானமா இருந்துட்டு பாடத்தை கேட்டுட்டு இருக்கணும். உங்களை அந்த வேலையை கவனிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்க நீங்க முஷாரக்கா பண்ணக்கூடாது. பண்ணிட்டு இடையில நான் இங்கே கவனத்தில் இருக்கேன் அங்க கவனத்தில் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது சரி வராது. ரைட். இப்ப சொல்லுங்க. ஓகே. நதஉல் குர்ஆன எப்படி வரும்? நதஉல் குர்ஆன ஃபௌகல் கிதாப. சொன்னீங்க ஃபௌகல் அவு ஃபௌகல். சாரி உஸ்தாஸ், நதஉல் குர்ஆன ஃபௌகல் கிதாப அப்படி சொன்னீங்க உஸ்தாஸ். வரும். ஏன் கிதாபன்னு சொன்னீங்க? கிதாபி. சாரி கிதாபுக்கு நஸ்பு செஞ்சது என்ன? முதாஃப் இலைஹி தர்ஃபாக வந்தால் தர்ஃபுக்கு பிறகு வர முதாஃப் இலைஹி வரும். முதாஃப் இலைஹி அது வரும். ஃபௌகன்ற தர்ஃப் தானே. அப்ப நதஉல் குர்ஆன ஃபௌகல் கிதாபி. கிதாபுக்கு மேலால நாங்க குர்ஆனை வைக்கிறோம். நதஉல் குர்ஆன ஃபௌகல் கிதாப். குர்ஆனுக்கு கீழே, கிதாபுக்கு கீழே குர்ஆனை வைக்கிறல்ல, குர்ஆனுக்குரிய மரியாதைக்காக நாங்க நதஉல் குர்ஆன ஃபௌகல் கிதாப். طيب அஞ்சாவது யார் சொல்ல வரீங்க? ஃபாரிஸா சொல்லுவா உஸ்தாத். ஃபாரிஸா சமீரா சொல்லுங்க. நஷ்ரபுல் கஹ்வத ஃபிஸ் ஸபாஹி அவு ஃபில் லைல். நஷ்ரபுல் கஹ்வத ஃபிஸ் ஸபாஹ். நீங்களே பதில் சொல்லிட்டீங்களோ? طيب نشرب القهوة في الصباح أو في الليل. نشرب القهوة في الصباح. طيب الآن انتهينا من هذا التدريب. الآن ننتقل إلى التدريب العاشر. اكتب العبارة الصحيحة في الفراغ مستعينا بالصور. உதவியை கொண்டு சூறாக்களுடைய உதவி எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்? இடைவெளிகளை நிரப்பணும். ரைட். சமீரா சொல்லுங்க முதலாவது. أريد معجم العربي. ரைட். வேற யாருக்கு அதே சொல்லலாம்? நீங்க திரும்ப சொல்லுங்க பாப்போம், எனக்கு சரியா கேட்கல. أريد معجم العربي. ரைட். வேற யாருக்கு அதே சொல்லலாம்? ஃபைரோசி. ஃபைரோசி. உரீதுல் முஅஜமல் அரபி. என்ன வித்தியாசம்? முஅஜமல் கல் போடணும் உஸ்தாத். முஅஜமல் கல் போடணும் தானே. மோஜமுல் அரபியில என்ன அர்த்தம் ஆயிடும்? அல்ல இல்லாம சொன்னா அரபியுடைய மோஜம். இங்க அரபியுடைய மோஜம் அல்ல, அரபியான மோஜம், அரபு மொழியிலான மோஜம் தானே. அல் மோஜமுல் அரபி. ரைட். الثاني யார் வாரீங்க? من يجيب؟ فهميدة. أريد كتاب القواعد. نعم، أريد كتاب القواعد. أريد كتاب القواعد. الثالث من يجيب؟ جوانا. رسمي.
أريد كتاب القراءة. نعم أريد كتاب القراءة. الرابع جوانا. أريد طبق البيض. أريد طبق البيض. نعم. الخامس من يجيب؟ كنسل مصطفى. أستاذ. كنسل. أريد علبة الملح. نعم أريد علبة الملح. طيب ننتقل إلى التدريب 11. ضع علامة الخطأ على الجملة المطابقة ثم اكتبها في الفراغ. இங்க ஒரு ஜும்லா முதாபிகாவாக இருக்கும், உடன்பாடுள்ள ஒரு ஜும்லாவாக இருக்கும். மேல உள்ள இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய ஜும்லாவுக்கு உடன்பாடாக இங்க 4 ஜும்லால ஒரு ஜும்லா இருக்கும். அதை நீங்க இங்க பக்கத்துல எழுதணும். இதெல்லாம் நீங்க எழுத்து பயிற்சி தான், கிதாபாக்குரிய பயிற்சி. நாங்க எதுக்கும் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்க கட்டாயமாக உங்களுடைய புத்தகத்துல இதை எழுதணும். ரைட். முதலாவது யார் வாரீங்க? இங்க இந்த வாசிச்சுட்டு இங்க நம்பரையும் வாசிங்க. அதுக்கு நேர்பாடா இருக்கிற முத்தாபிகாவாக இருக்கிறது இதுதான் அப்படின்ற. ஹம்சா மன் யுஜீப். ஜுவான். ஃபரிதா ஃபாத்திமா. மேல வந்து ஹாதா கிதாபுல் கிராஆ அப்படின்னு இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு சஹீஹானது சலாசா. ஹாதா கிதாபுல் கிராஆ. نعم أحسنتي. هذا كتاب القراءة. அதுக்கு நேர்பாடான ஜும்லா அல் ஜும்லத்து الثالثة தானே, மூன்றாவது ஜும்லா. هذا كتاب القراءة. نعم. அடுத்தது யார் வரீங்க? بنازر. بنازر. أريد دفترا وقلما. الجملة الرابعة. أريد دفترا وقلما. نعم الجملة الرابعة. طيب جيم من يجيب؟ أحسنتي. كنسل. كنسل. تفضلي السكر والشاي. second one ثاني. نعم الجملة الثانية. تفضلي السكر والشاي. تفضلي السكر والشاي. முதலாவது ஜும்லாவுக்கும் இரண்டாவது ஜும்லாவுக்கும் என்ன வித்தியாசம்? பதில் சொன்ன சிஸ்டர் சொல்லுங்க. கன்சிலா நீங்க சொன்னீங்க, என்ன வித்தியாசம் இருக்கு? அன்னஸ குறிக்குதுங்க சார். செகண்ட் ஒன் வந்து முதக்கர குறிக்குதுங்க சார். செகண்ட் ஒன் முதக்கர். ஏன் யா வந்திருக்கிறதுனாலயோ? இல்லங்க சார், அது அவங்க கொடுத்துருக்காங்கல்லங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து தஃபத்தலி அப்படின்னு இருக்குல்லங்க சார். அது நம்பர் போட்ட சொல்றீங்களா அல்லது தலைப்பு சொல்றீங்களா? தலைப்பு சொன்னீங்க சார். தலைப்பு வந்து தஃபத்தலின்னு இருக்குல்லங்க சார். அந்த அது என்ன முதக்கரா முஅன்னஸா? தஃபத்தலி முஅன்னஸுங்க சார். முஅன்னஸ். இது ரெண்டுலையும் நான் கேட்கிறேன், ஒன்றுலையும் ரெண்டுலையும் என்ன வித்தியாசம் என்று. முதலாவது இரண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து முதக்கருங்க சார். அது சுக்கூன் வரும். அது சரி. வாசிப்புல என்ன வித்தியாசம் வரும் வாசிக்கும் பொழுது? ரெண்டுமே வாசிக்கும் ஒரே மாதிரி தாங்க சார் வரும். அந்த யா வந்து விழுந்துடும் தானே. இல்திகா சாக்கினுக்காக வேண்டி இந்த யா இல்லத்துடைய என்ன செய்யும்? ரைட். التدريب 12. اكتب الأرقام كما بالمثالين. طيب أنا உடஞ்சுடைஞ்சு வந்துச்சு, எனக்கு விளங்கல. அது அப்ப சொன்னது யா எனக்கு வந்து சொன்னது இல்ல. யா வந்து விழுந்துடும். இந்த யா விழுந்துடும், சேரும் பொழுது விழுந்துடும். நான் வாசிக்கும் பொழுது தஃபத்தலி சுக்கரன்னு தான் மேலையும் வாசிக்கிறோம், ரெண்டாவதையும் தஃபத்தலி சுக்கரன்னு தான் வாசிக்கிறோம். ஆனா மேல ஒரு ஆணை பார்த்து நாங்க சொல்றோம், எழுதும் பொழுது வித்தியாசம் வரும், விளங்கும். ஆணை பார்த்து சொல்றதா இருந்தா யா வராது, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றதாக இருந்தா யா வரும். ஏன் நீங்க யா விழுது அப்படின்னா பின்னால சுக்கூன் இருக்கு. அசுக்கர்ல சுக்கூன் இருக்கு. ஏன்னா இந்த ஹம்சத்து வசூல் தானே, ஹம்சத்து வசூல் விழுந்தா சுக்கூன் தானே இருக்குது. சுக்கூன் இருந்தா இதுக்கும் சுக்கூன், ரெண்டு சுக்கூன் வரும் பொழுது நாங்க பல இடங்கள்ல முதலாவது சுக்கூனு கெசரா செய்வோம். ஆனா சில இடங்கள்ல அந்த எழுத்தையே வாசிக்காம விட்டுருவோம். அப்படியான ஒரு இடம் தான் இது. ஏன்
இங்க வந்திருக்கிறது ஓகே ஓகே ஹர்ஃபுல் இல்லத்துடைய ஹர்ஃப். ஓகே மைக் ஆஃப் ஜஸாக்கல்லாஹ் பண்ணுங்க. ஹைரன். ஓகே பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இருக்கிற யாரோ சிஸ்டர் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. ஐயாக் இப்ப அல் கமீசு பி20 ரியாலா. இங்க 20ன்றது உங்களுக்கு இலக்கத்துல தரப்பட்டிருக்குது, நீங்க அதை எழுத்துல எழுதணும். சரி, இதெல்லாம் முக்துப் தான், உங்க கிதாபாவுக்கான பயிற்சி தானே. அல் கமீசு பி20 ரியாலா. அதே மாதிரி ஹாதிஹி எப்படி சொல்லணும்? 20 ரியாலா. ஹாதிஹி 20 ரியாலா. உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இங்க வா வந்ததுனால 20 என்று மாறுது. இல்ல நார்மலா ரஃபுடைய நிலையில 20, ஜர்ருடைய நிலையில 20. ரைட். யார் சொல்ல வரீங்க? சமீரா உஸ்தாத். ரஸ்மி. சமீரா. ரஸ்மி அடுத்து சமீரா. ب30 ريالا. نعم القميص ب30 ريالا. அடுத்து சொல்லுங்க. هذه 30 ريالا. هذه 30 ريالا. ரைட். அடுத்தது சிஸ்டர். القميص ب50 ريالا. القميص ب50 ريالا. ரைட். அடுத்தது. هذه 50 ريالا. هذه 50 ريالا. هذه 50 ريالا. نعم. மூன்றாவது யார் வாரீங்க? جوانا. ஜுவானா. அடுத்தது ஆயிஷா. القميص ب60 ريالا. هذه 60 ريالا. نعم. அடுத்த சிஸ்டர். القميص ب80 ريالا. هذه 80 ريالا. نعم. அப்ப நாங்க இந்த அல் வஹ்தத்து தாசிஆவை இதோட என்ன செய்யறோம்டா முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். முடிச்சாச்சு. எப்படி? டவுட் உஸ்தாத். சொல்லுங்க. அப்புறம் வரதுல ஏன் உஸ்தாத் பி போறது இல்ல, பா போறது இல்ல? ரைட். அதாவது இப்ப நீங்க பாருங்க, முதலாவது என்ன சொல்லிக்காங்கன்னா அல் கமீசு பி30 ரியாலா. ஏன்டா பா போட்டிருக்கிறாங்க? பி30. கமீஸ்ன்றது 20 ரியாலுக்கு நிகரான. யார் பேசுறாங்க? யாரோட மைக் அது? நானும் தேட்டர் தான் ஓஃப் பண்ணி போடுறதுக்கு ஆப்பிடுது இல்லையே. طيب சில பேருக்கு விளங்காது எவ்வளவு சொன்னாலும். அல் கமீசு ب30 ரியாலா. அல் கமீசு ب30 ரியாலா. கமீஸ் 30 ரியாலுக்கு சமம். இந்த பாவுக்கு வந்து சமம் அல்ல 30 ரியாலுக்கு நிகரானது. 30 ரியாலை கொண்டு என்ற அர்த்தம். 30 ரியாலை கொண்டு விற்கப்படும். அதுக்கு சமம் என்றதை இந்த பாவை நாங்கள் போட்டிக்கிறோம். இங்க அது தேவையில்லை எங்களுக்கு. இங்க என்ன சொல்றோம்? ஹாதிஹி இது 30 ரியால்கள். அப்ப 20 பா தேவையில்லை. 30 ரியாலை கொண்ட நீங்க செல்ல தேவையில்லை. இதோ நாங்க ஒருத்தர் கொடுக்குறோம், இதாங்க இது 30 ரியால் சொல்லி கொடுக்குறோம். அது 30 ரியால் தான். ஆனா கமீஸ் 30 ரியாலா? நாங்க தமிழ்ல 30 ரியால் கமீஸ் 30 ரியால்னு சொன்னாலும் அது நுணுக்கமான சொல்லல்ல, நுணுக்கமான வார்த்தை பிரயோகம் அல்ல. 30 ரியாலுக்கு கமீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றதான் அர்த்தம் தானே. கமீஸ் என்றாலே 30 ரியாலா? இல்ல. ஹாதிஹி இது 30 ரியால். இது 30 ரியால் தான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். அப்ப நாங்க ஹாதிஹி பாவ அந்த இடத்துல போட தேவையில்லை. ரெண்டாவதுக்கு நீங்க இப்ப இங்க உதாரணத்துல ஹாதிஹி 20 ரியாலா இந்த இடத்துல நீங்க பாவ் பயன்படுத்தினா தான் பிழை. ஏண்டா இது இது இங்க சொல்றது அந்த 20 ரியாலை காட்டி தான் சொல்றது. அப்ப இது இங்க இஷாரா செய்யப்படுறது. ஹாதிஹி என்று சொல்றது வந்து எதை நோக்கி சொல்லப்படுது? கைலிக்கிற 20 ரியாலை காட்டி ஹாதிஹி இது 20 ரியால்கள் 20 ரியாலா. இது என்றாலும் 20 ரியால் என்றாலும் உண்டு. ரைட். கமீஸ் அப்படி அல்ல. கமீஸ்ன்றது வேறொன்று, 30 ரியாலுங்கிறது இன்னொன்று. அப்ப அதனால 30 ரியாலுக்கு கமீஸ் சமம்ன்றதான் அங்க அர்த்தம். விளங்கினா இப்ப வித்தியாசம்? ரைட். என்ன ஜுவானா? இல்ல உஸ்தாத், ஹாதிஹி நீங்க ஏன் வந்திருக்குன்னு கேட்க வந்தேன் உஸ்தாத். சரியா? ஹாதிஹி என்றது அந்த 30 ரியால் 20 ரியால் 50 ரியால் கையில வச்சுட்டு இருக்காங்க, அதை காட்டுறாங்க. ஹாதிஹி இது 20 ரியால் கடைக்காரர் கொடுக்குறாங்க.
ஹாதான் வராம ஹாதிஹின்னு வந்திருக்குல்ல அது கேட்கணும். ஹாதி என்றது இப்போ 20 ரியால் 30 ரியால் எல்லாம் உண்டல்லே, அதுல நிறைய இருக்குது, பலது ஜெம், அதனால ஹாதிஹி என்று பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அப்ப ஹாதிஹி 20 ரியால்ண்டா என்ன அர்த்தம் இல்ல, இது 20 ரியாலுக்குரியதுன்ற அர்த்தம் இல்ல. 20 ரியாலுக்கு சமமான உண்டு இல்ல, இந்த 20 ரியாலை காட்டி நாங்க சொல்றோம் இது 20 ரியால் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து அப்படி இல்லை, கமீஸுக்கு 20 ரியால் சமம் என்று சொல்ல வரோம், அதனாலதான் பாவ பயன்படுத்தியிருக்கோம். الوحدة العاشرة 10வது وحدة நாங்க போறோம் தானே. என்ன 10வது وحدة؟ الوحدة العاشرة الجو. جو ண்டா என்ன? காலநிலை. வெதர். காலநிலை. நிலை. கிளைமேட்டுக்கும் நீங்க ஜோன்னு சொல்லலாம். ரைட் ரைட். இதுல இந்த சுவரம் உங்களுக்கு தந்திருக்காங்க. என்ன இந்த வித்தியாசம் இந்த சுவர்களுக்கு இடையில, இந்த சூறாக்களுக்கு இடையில என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க பாப்போம். 4 பருவகாலங்களை தந்திக்குது. இங்க சூறாவுல உங்களுக்கு பருவகாலங்களை காட்டியிருக்கிறாங்க இல்லையா? முதலாவது என்ன காலம் காண்பிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். இது பனிகாலம். வசந்த காலம். வசந்த காலத்துக்கு அரபியில என்ன சொல்லுவோம்? இரண்டாவது என்ன இருக்கு? இரண்டாவது என்ன காலம் இருக்கு? கோடைக்காலம். கோடைக்காலம் சமர். அதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க அரபியில? சைஃப். அடுத்தது மூன்றாவது என்ன காலம் இருக்கா? சூரத்து இலையுதிர் காலம். அதுக்கு என்ன சொல்லுவோம் அரபியில? ஹரீஃப். அடுத்தது என்ன காலம் பாருங்க? பருவகாலம். குளிர்காலம். குளிர்காலத்துக்கு அரபியில என்ன சொல்லுவோம்? ஷிதா. ரைட். இப்ப நீங்க பாடத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க கேட்டுறீங்க. எங்களோட நேரத்தை 15 நிமிஷம் இருக்கு தானே, அதுல நாங்க நேரத்தை எடுத்துக்கொள்வோம். ரைட். முதலாவது நான் வாசிக்கும் பொழுது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். இங்க ஒரு ஹிவார் நடக்குது ஜௌஜாவுக்கும் ஜௌஜுக்கும் இடையில. ஜௌஜான்னா என்ன? ஜௌஜ் என்ற சொல் வந்து கணவனுக்கும் சொல்லலாம் மனைவிக்கும் சொல்லலாம் தானே. ஆனா இப்ப பயன்பாட்டில் அதிகமாக ஜௌஜா என்றத என்ன செய்வாங்க, மனைவிக்கும் ஜௌஜ் என்றத கணவனுக்கும் பயன்படுத்துறாங்க. யாரோட மைக் அது? ஓஃப் பண்ணுங்க. மைக் போடாதீங்க, தேவையான மட்டும் போடுங்க. ரைட். பிள்ளைகளுடைய சத்தம் இருக்கிறதா இருந்தால். الزوجة كيف الجو في الخارج؟ كيف الجو في الخارج؟ الزوج السماء تمطر الآن، هذا فصل الخريف. السماء تمطر الآن، هذا فصل الخريف. الزوجة ثوبك مبتل. ثوبك مبتل. أين المعطف؟ ثوبك مبتل. أين المعطف؟ الزوج تركته في الشركة. تركته في الشركة. الزوجة وأين المظلة؟ وأين المظلة؟ الزوج تركتها في السيارة. تركتها في السيارة. الزوجة اشرب هذا الشاي
الدافئ. اشرب هذا الشاي الدافئ. الزوج: بارك الله فيك. بارك الله فيك. الزوجة: هل نخرج إلى السوق الآن؟ هل نخرج إلى السوق الآن؟ الزوج: الماء كثير جدا في الخارج. الماء كثير جدا في الخارج. الزوجة: ماذا نفعل؟ ماذا نفعل؟ الزوج: نبقى الليلة في البيت. نبقى الليلة في البيت. الزوجة: ونذهب غدا إلى السوق إن شاء الله. ونذهب غدا إلى السوق إن شاء الله. الزوج: هذه فكرة طيبة. هذه فكرة طيبة. نعم، الآن ننظر إلى هذا الحوار. استمعتم إلى هذا الحوار؟ طيب، ரெண்டாவது கட்டம் நாங்க என்ன செய்யணும்? right. الزوجة الزوج: نعم. كيف الجو في الخارج؟ بارنا. كيف الجو في الخارج؟ كيف الجو في الخارج؟ الزوج: السماء تمطر الآن. هذا فصل الخريف. السماء تمطر الآن. هذا فصل الخريف. السماء تمطر الآن. هذا فصل الخريف. الزوجة: ثوبك مبتل. أين المعطف؟ ثوبك مبتل. أين المعطف؟ تركته في الشركة. تركته في الشركة. وأين المظلة؟ وأين المظلة؟ تركتها في السيارة. تركتها في السيارة. اشرب هذا الشاي الدافئ. اشرب هذا الشاي الدافئ. بارك الله فيك. بارك الله فيك. هل نخرج إلى السوق الآن؟ هل نخرج إلى السوق الآن؟ الماء كثير جدا في الخارج. الماء كثير جدا في الخارج. ماذا نفعل؟ ماذا نفعل؟ ماذا نفعل؟ نبقى الليلة في البيت. نبقى الليلة في البيت. ونذهب غدا إلى السوق إن شاء الله. ونذهب غدا إلى السوق إن شاء الله. هذه فكرة طيبة. هذه فكرة طيبة. نعم. இப்போ முதலாவது பாருங்க. كيف الجو في الخارج؟ இதுக்கு யாருக்காவது விளங்காம இருக்குதா? كيف الجو في الخارج؟ விளங்காட்டி கேட்கலாம், விளங்காதவங்க மட்டும். في الخارج أستاذ؟ அது நல்ல கேள்வி. في الخارج என்றால் வெளியில. خارج என்றால் வெளியில். இங்க பாருங்க, இந்த சொற்கள் இந்த இதுல வந்தது. இதான் في الخارج, வெளியில. வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியில. அப்ப நான் வெளியில என்று சொல்லும் பொழுது في الخارج என்று சொல்லுவோம். என்ன? في الخارج. طيب, அடுத்தது பாருங்க. அப்ப كيف الجو? ஜவ்வுண்டா உங்களுக்கு தெரியும் தானே? ஜவ்வுன்றது வெளியில கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. كيف الجو في الخارج. السماء என்றால் எல்லாருக்கும் தெரியும். என்ன السماء? السماء تمطر الآن. تمطر. أمطر يمطر. أمطر يمطر என்றா என்ன? أمطر என்றா மழை பெய்யுது. அப்ப السماء تمطر என்றா
வானம் பொழிகிறது. வானத்தில் மழை வானத்தில் இல்ல, வானம் என்ன செய்கிறது? பொழிகிறது. பொழிகிறது. ஏன் தும்திருன்னு சொன்ன? ஏன் யும்திருன்னு சொல்லல? السماء வந்து நாம் அஸ்ஸமாஉ முஅன்னஸ். சமாங்கிறது முஅன்னஸ். அதனால அஸ்ஸமாஉ தும்திரு, அஸ்ஸமாஉ தும்திரு, வானம் பொழிகிறது, வானம் மழை பொழிகிறது. அல் ஆன அஸ்ஸமாஉ தும்திருல் ஆன், அஸ்ஸமாஉ தும்திருல் ஆன. ஆன, அல் யௌம, அல் லைலத, இதெல்லாம் நாங்க நஸ்புல தான் செய்வோம், நஸ்பு செய்வோம். காரணம் மஃஊலுன் ஃபீஹி, செயல் அதுல தான் நடக்குது. ரைட். அஸ்ஸமாஉ தும்திருல் ஆன, அஸ்ஸமாஉ தும்திருல் ஆன. ரைட். ஹாதா ஃபஸ்லுல் ஹரீஃப். ஏன் இந்த அடையாளம் போட்டிருக்கிறாங்க? கண்டினியூ ஆகுது. அது என்னன்னு கேட்டா ஒரு சென்டென்ஸ்ல ஒரே சென்டென்ஸ்ல வர ஆனா அந்த ரெண்டு நிகழ்வுகள் குறிக்கிறது தான் இந்த செமிகோலன் யூஸ் பண்றேன். ரைட். இந்த ஃபாசிலா முனக்கத்தா நாங்க ஏன் யூஸ் பண்றோம்டா, முன்னால வந்ததுக்கு பின்னால நாங்க காரணம் சொல்லும் பொழுதும் என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். ஏன் வானம் பொழிகிறது? காரணம் ஹாதா ஃபஸ்லுல் ஹரீஃப், இது ஃபஸ்லுல் ஹரீஃப். என்ன ஃபஸ்ல்? ஃபஸ்ல்னா என்ன? இந்த டிஸ்டர்ப் ஆகிக்கிற மைக்கெல்லாம் ஓன் பண்ணி வைங்க. சீசன். சீசன். ஃபஸ்ல்ன்றது சீசன். அப்ப ஹரீஃப்னா என்ன? இலையுதிர் காலம். இலையுதிர் காலம். ஃபஸ்லுல் ஹரீஃப்ல மழை பெய்யும். السماء تمطر الآن. هذا فصل الخريف. هذا فصل الخريف. இது இலையுதிர் காலம். சரி உஸ்தாத், ரெண்டு டவுட் இருக்குது, கேட்கவா? கேளுங்க. நான் மழை பொழிறதுக்கு தும்துருன்னு சொல்லணுமா, அஸ்ஸமா தும்துருன்னு சொல்லணும்? அஸ்ஸமா தும்திர், வானம் பொழிகிறது. எது பொழிகிறது? ஃபாயில் வரணுமே. வானம் மழை பொழிகிறது. இப்ப நீங்க சும்மா சொல்லணும்னா, இப்ப வெளியில மத்தர் ஃபில் ஹாரிஜ் சொல்லலாம். வெளியில மத்தர் மழையாக இருக்கிறது சொல்லலாம். செகண்ட் திங் வந்து ஃபஸ்ல்ன்ற அந்த கிளாஸ் தானே, அதுக்கு ஃபஸ்ல்ன்ற கிளாஸுக்கு, பிரிவுக்கு, அதே மாதிரி ஒரு இந்த வருடத்துடைய காலம் இருக்கு தானே, அதுவும் ஃபஸ்ல் தான். 4 காலம் இருக்கு, அதுவும் ஃபஸ்ல் தான். அடஜம் வந்து ஃபுசூல், எல்லாம் ஃபுசூல் தான். அப்ப ஹாதா ஃபஸ்லுல் ஹரீஃப், இது இலையுதிர் பருவம். பருவம்ன்றது தான் இந்த ஃபஸ்ல்ன்றது குறிக்குது. சொல்லுங்க. இல்ல, தும்திருங்கிறது வந்து ஃபியல் மஜ்ஹூல் தானே உஸ்தாத்? எப்படி மஜ்ஹூலாம்? மஜ்ஹூல்ண்டா கடைசிக்கு முன்னால என்ன வரும்? இல்ல, இந்த ஐன் கலிமாக்கு என்ன வரும்? நீங்க சர்ஃப் படிச்சிருக்கீங்க தானே, அதனால இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். மஜ்ஹூல்ல வந்து முதாரியான ஃபியல் மஜ்ஹூலா வரும் பொழுது ஐனுல் கலிமாவுக்கு என்ன ஹரக்கத்து வரும்? இது வந்து மத்தோரன்ங்கிற 3 ஃபியலா இருந்துச்சுன்னா எம் துரு, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து 3 ஃபீலா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எழுத்துல தொம்மா வராதுன்னு உஸ்தாத். 4 ஃபீலா இருக்குன்னு. இது மத்தோரங்கிற ஃபீல்ல இருந்து வந்தது தானே உஸ்தாத். அதனாலதான் மஜூலான்னு கேட்டேன் உஸ்தாத். ஒரிஜினலா வளர்த்தி இருக்கீங்க. ரைட். அம்தர யும்திரு, அம்தர யும்திரு. அம்தரல எத்தனை ஹர்ஃப் இருக்கு? அம்தர 4 ஃபீல் உஸ்தாத். 4 ஹர்ஃப் ஃபீல் உஸ்தாத். அம்தர யும்திரு, அம்தர யும்திரு. அதுல முதாரி மஜ்ஹூலா இருந்தா நீங்க எப்படி வரணும்? தும்தரு அப்படிதான் வரணும் தானே? என்ன படிச்சிருக்கீங்க சர்ஃப்ல? என்ன படிச்சிருக்கீங்க சர்ஃப்ல? மஜ்ஹூல்ல அவ்வளவா சர்ஃப் மறந்துருச்சு உஸ்தாத், சாரி. ரைட், خلاص பரவாயில்ல. அப்ப السماء تمطر الآن هذا فصل الخريف. هذا فصل الخريف. نعم. இந்த ரெண்டு டாட்டுக்கு என்ன சொன்னீங்க? அதாவது அது பல காரணங்களுக்கு வரும், இன்னொன்றோட இணைக்கிறதுக்கு வரும். இந்த இடத்துல காரணம் சொல்றதுக்கு, ரீசன் சொல்றதுக்கு வந்திருக்குது. வானம் மழை பொழிகிறது இப்போது, காரணம் இது ஃபஸ்ருல் ஹரீஃப். இது ஃபஸ்ருல் ஹரீஃப்.
அது என்ன பேர் உஸ்தாத்? ஃபாசிலாவா? فاصلة منقطة نقطة وجه فاصلة. طيب الزوجة فاصلة كما الزوجة ثوبك مبتل ثوبك مبتل ثوبك عندل உங்களுடைய ஆடை ஆடை مبتل مبتل عندل நனைந்து இருக்கிறது. நனைந்திருக்கக்கூடியது நனைந்ததாக இருக்கிறது. முபுத்தல்லுன்னுண்டா நனைந்தது. இபுத்தல்ல நனைந்தான் தானே. இபுத்தல்ல மாதிரியான செயல் நனைந்தான். اسمه فاعل مبتل. right. أين المعطف؟ معطف إذا உங்களை பழக்கப்பட்ட சொல். تركته في الشركة. அதுவும் தெரியும். تركته என்ன? விட்டுவிட்டேன். தரக்துஹு ஃபி ஷரிகா. ஷரிகா பழைய சொல். தரக்துஹு என்றேன்னு சொல்லியிருக்கேன். ஹூ அண்டு மிஅதஃப் முதக்கர். ஒரு தமீரண்டா ஒரு தமீர். இதுக்கு நாங்க தமீர்னு சொல்றோம் தானே. பிரதி பேர் சொல்றோம். தமீர் வந்தா கட்டாயம் தமீர்ன்றது ஒரு ஆயித். அது மீளும். அப்ப மீள்ற இடம் இருக்கும். மஆத் இருக்கும். இந்த தமீர் எங்க போய்த்து மீளும்? எங்க நாங்க அதை மீட்டுறது? right. وأين المظلة؟ ما هي المظلة؟ هذه هي المظلة. கொடை. وأين المظلة؟ تركتها في السيارة. لماذا تركتها؟ அந்த கொடை سيارة. طيب اشرب هذا الشاي الدافع. ما معنى الدافع؟ اشرب هذا الشاي الدافع. சூடான இந்த ஷாய குடிங்க. اشرب هذا الشاي الدافع. ஹாட் அல்லது வார்ம் ரெண்டுக்கும் தாஃபியன்றதை நாங்க என்ன செய்றோம்? பயன்படுத்துறோம் தானே. بارك الله فيك. بارك الله فيك. هل نخرج إلى السوق الآن؟ இதுல தெரியா சொல்லிருக்கா? நான் முடிப்பேன். டைம் முடிஞ்சு. هل نخرج إلى السوق الآن؟ نعم உஸ்தாத் இந்த இடத்துல புக்ல வந்து நஸ்ஹப்டு வந்திருக்குது உஸ்தாத். ஹல் நஸ்ஹபு இல சூகில் ஆன். طيب هل نذهب அப்படி சொல்லலாம். நாங்க இப்போது சூக்குக்கு போகலாமா அப்படி கேட்கலாம். நீங்க எத்தனை புக் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எடிஷனா செகண்ட் எடிஷனா? புதியதா? செகண்ட் எடிஷன். புதியதுன்னு தமிழ்நாட்டுல வாங்கினீங்க அப்படியா? ஆமா உஸ்தாத். அப்படி சொல்லலாம். ஹல் நதுஹபு இல சூக்கிலான். இப்ப நாங்க சூக்குக்கு போவோமான்னு கேட்கலாம் அல்லது வெளிக்கிடுவோமான்னு கேட்கலாம். ரெண்டும் பிரச்சனை இல்லை. அப்ப ஹல் நதுஹபு இல சூக்கிலான் அல்லது ஹல் நஹ்ருஜு இல சூக்கிலான். அல்மாஉ கதீருன் ஜித்தன் ஃபில் ஹாரிஜ். இதுல வெளியில நிறைய தண்ணீரா இருக்குது தானே. நீர். அல்மாஉ கதீருன் ஜித்தன் ஃபில் ஹாரிஜ். ماذا نفعل؟ ماذا نفعل؟ என்ன ماذا نفعل؟ فعل يفعل. நம்ம என்ன செய்யணும்? نبقى الليلة في البيت. نبقى الليلة في البيت. الليلة இரவு இல்ல. இன்று இரவு. اليوم என்றா இன்றைய நாள் தானே. அல் வந்ததனால அல் ஆன என்றால் இப்போது. அல் ஆன என்றால் இப்போது. ரைட். அல்லைல என்றால் இன்று இரவு. இப்ப இல்ல. இப்ப உள்ள இல்லத்தான் நாங்க அல்யோம் என்று சொல்றோம் தானே. அல்யோம் என்றா இன்றைய நாள். யோமுன் என்றா நாள். அல்யோம் என்றா இன்றைய நாளுக்கு தான். இன்றைய நாளுக்கு குறிக்கிறதுக்கு நாங்க அந்த அல்ல பயன்படுத்துறோம். அதே மாதிரிதான் நீங்க அல்லைல என்றா இன்றைய இரவு. இன்றிரவு நாங்கள் வீட்டிலே இருந்து விடுவோம், தங்கி விடுவோம். நபுகா. நபுகாட மாதி எப்படி? பகா பகா யப்கா தானே. பகா யப்காவா? இல்ல. பக்கிய யப்கா. பக்கிய பக்கிய யப்கா தானே. பக்காண்டா காஃப். அடுத்த காஃப் என்னது? பக்காண்டா சின்ன அழுகிறது தானே சார். பக்காண்டா அழுகிறன். புக்கா தானே. அது பக்கா யப்கி. பக்கா யப்கி புகான் அழுகிறது. இது வந்து பக்கிய யப்கா. பக்கிய யப்கா பகான்.
இது வந்து என்ன பக்கிய யப்கா. பக்கிய யப்கானா என்ன தங்குறது. باقي. ونذهب غدا إلى السوق. ونذهب غدا إلى السوق إن شاء الله. هذه فكرة طيبة. ரைட், இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். இதை உங்களுக்கு விளங்காது இருக்காது. ரைட், ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். குயிக்காக, எனக்கு வேலை இருக்குது.